ஸோ இன்றைக்கி வியானா வந்து பயங்கரமாக ஒரு அப்போசிஷன்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மீட்டிங் அப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சபரி வந்து மேனேஜர் ஆனதுக்கப்புறமா திவாகரை வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் தான் வந்து இதாக இருக்கணும், நீங்கள் தான் வந்து அந்த குட் லக் ஸ்டாச்சுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் முதல்ல ஓகே இல்லைனாலும் சரி ஓகேன்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகிடுவார். அதாவது மொத்தமாக டீமோட நன்மைக்காக அந்த கெஸ்ட்டுக்காக அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். உடனே வந்து வியானா வந்துட்டு இல்லை அப்படி ஒருத்தவங்க சாண்ட்ரா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திவாகரை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா இன்றைக்கி அவரோட பர்சனலுக்காக அவரை வேலையை விட்டு தூக்குவாங்க, நாளைக்கு என்னையை தூக்குவாங்க, ஸோ இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிருப்பாங்க. கோவப்பட்டு போயிட்டு அவங்க சுபிக்ஷா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உட்காந்து எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வியானா வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வியானாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுறதா இருக்கும். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு சொல்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுனா வந்து அட்டென்ஷன் கிடைக்கும், மக்கள் மத்தியில் பெருமை ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லா மீட்டிங்லேயும் பாதியில் அழுதுட்டு எந்திரிச்சு போவாங்க. இது வந்து என்ன கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க அப்போ பிக் பாஸ் ஷோஸ் பார்த்துட்டு வந்து தான் பண்ணுறாங்களா, அது என்னங்கிறது நமக்கு தெரியல. உடனே கொஞ்சம் கழிச்சு வந்து பார்வதி சொல்லுவாங்க, இங்கே பார்த்தியா எல்லாமே 1:19 இதுதான் இவ்வளோ நாள் எனக்கு நடந்துச்சு, ஆனால் இப்போ பாரு இன்றைக்கி அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. உடனே வியானாவை வந்து மனசில் ஒரு நிமிஷம் நினைக்கிறாங்க, 1:19 நீயா உருவாக்குனதுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் பார்வதி கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. எப்போவுமே பார்த்துருக்கீங்கன்னா பார்வதி திவாகர்னா வியானா ரொம்ப பயப்படுவாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உடனே வியானா சொல்கிறாங்க, இது வந்து இவங்க 3:19 வேணும்னு இவங்க உருவாக்கிக்கிறாங்க, இவங்களை யாரும் கார்னர்லாம் பண்ணலை, சாண்ட்ராவே அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்? வியானா. ஆனால் அதே டைமில் அவங்க பார்வதி சொல்லும் போது இவங்க மைண்டில் நினைக்கிறதே நமக்கே தெரியுது. இவங்க வந்து நீயா 1:19 நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி நினச்சிட்டு, ஆனால் பார்வதி கிட்ட அப்படி பட்டர் பண்ணி ஓகேன்னு சொல்லி பேசிட்டு, ஆனால் இவங்க வந்து வேணும்னு போய் தானாக உருவாக்கிக்கிட்டாங்க இந்த இஷ்யூவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திவாகரன் அவ கூப்பிட்டு வச்சு இது பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் நீ எல்லாமே கிளியராக பேசிடு, ஓப்பனாக நீ பேசிடு, ஆனால் யாரையும் அதாவது தரம் தராதன வேர்டு யூஸ் பண்ணாதங்கிறத ரொம்ப டீசெண்டாக அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ எதிர்த்தால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேம்ங்கிற மாதிரி நினச்சி பொண்ணுங்களை பற்றி எதுவும் தப்பான வார்த்தை விடாமல், ஆனால் நீ உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைனே, ஏன்னா நீ நிறைய வேலை பார்த்துருக்க, நானும் நிறைய வேலை பார்த்துருக்கேன், நான் உனக்குன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனே, ஆனால் உன்னை இன்னைக்கு பர்சனலுக்காக தூக்கி எறிஞ்சவங்க நாளைக்கு என்ன தூக்கி எறிய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அதனால தான் நான் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. மொத்தத்தில் வியானா நிறைய கதையாக பொய்யா சொல்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.